안녕하세요. 저는 방탄소년단. ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருங்க சொல்கிறதுக்கே எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது. ஹாரரோட போனஸ் பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து அதே பாட்டில் நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகுச்சுன்னா லைக் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகலை, எக்ஸ்போர்ட் ஆகலை எனக்கு. ஏன்னா அந்த 2-3 ஹார் கிட்ட மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்களும் வந்து இப்போ நான் போட்டு அப்லோட் பண்ண வீடியோவும் நான் அப்லோட் பண்ண வீடியோவும் வந்து பண்ணி பாருங்களேன். லைக் அது 2 ஹாருக்கு மேலே 3 ஹார் கிட்ட இந்த மாதிரி வருது, 2 ஹார் 52 மினிட்ஸ் அந்த மாதிரி. அதனால வந்து அது எக்ஸ்போர்ட் ஆகலை. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நான் லாங் வீடியோலாம் போடுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஆகலை. சாரி, என்னால் தான் அது ஆச்சு. நான் தான் ஃபால்ட்டு. நீங்கள் நினைக்காதீங்க ஒருத்தர் சும்மா வந்து பாட்டை கொண்டு வந்து உசுராக வாங்கி தொலைகிறா அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கல, முன்னிலே சாரி கேட்டுக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பாட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டத்தை வந்து காப்பிரைட் இல்லை, அது ஒரு மாதிரி இதில் வந்து வந்துடுச்சு. மறுபடியும் எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து 8:30க்கு அந்த மாதிரி வந்துடும், ஓகேவா. 8:30 இல்லைனா வந்து 9 o'clock அந்த மாதிரி வந்துடும். வரலன்னா வந்து தூக்கிப்பட்டு சிறப்பு கட்டி நாடிங்க, இல்லைனா வந்து கமெண்ட் வந்து வண்டே கேளுங்க, ஓகேவா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா. அதுக்கு முன்னாடி வந்து எங்கே விட்டுருந்தோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம லியா வந்து தேம்பி அழுதுருப்பா. அங்கேருந்து விட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீனை வந்து நம்ம பார்க்கலாம், ஓகே. அப்படியே வந்து தேம்பி அழுகுறா. அப்படியே நம்ம வந்து ஜோயா சைடு இந்த மாதிரி காட்டணுன்னா அவள் அப்படியே வந்து லைக் ரொம்ப டேஸியாக அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ அந்த பேய் அப்படியே முன்னாடி நடந்து வந்து அப்படியே நம்ம ஜோயா முன்னாடி வந்து அப்படியே வந்து பறந்து வந்து அப்படியே வந்து லேண்ட் ஆகி அவன் முன்னாடி அப்படியே வந்து நிற்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து ஜோயாவோட தலையை பட்டுன்னு அப்படி தட்டி விடுது. அது தட்டின இதில் அப்படியே ஜோயா அப்படியே என்ன பண்ணுறான்னா லைக் விழுந்துடுறா. பின்னாடி வந்து அப்படியே விழுந்ததுலேயே அவளுக்கு தலையில் பின்னாடி பலமாக அடிபட்டுது. கொஞ்சம் ஒரு மாதிரி வலிக்கோல அந்த மாதிரி. அவள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு லைக் மண்டையை ஒரு மாதிரி இது பண்ணி காட்டுறான். அதில் லைட்டாக அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக கான்ஷியஸ் வருது. அப்படியே கண்ணை வந்து கொஞ்சம் விரிந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறா. அப்படியே அவள் அந்த கத்தி எடுத்து அப்படியே நம்ம ஜோயாவோட கையில் இருக்கல நரம்பு அங்கே அப்படியே குத்தணும், ஓகேவா. குத்தி அந்த கத்தி வந்து அந்த சைடாக வரணும். வந்து அதுக்கப்புறம் அந்த நரம்பு கட் ஆகிட்டு அந்த நரம்புலேருந்து அந்த ரத்தம் வரணும். அந்த ரத்தம் தான் அதுக்கு வேணும். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் அந்த ரேவன் பவர் வந்து அவங்களோட நரம்பில் தான் இருக்கும். மெயினாக கையில் இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற நரம்பு, அந்த நரம்பில் தான் வந்து அந்த லைக் அந்த ரேவனோட பவர் இருக்கும். அந்த பேய் வந்து அந்த பவர் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த அப்படியே கையில் குத்த இந்த மாதிரி வருது. அப்படியே எல்லோரும் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. தவங்கெல்லாம் கண்ணை வந்து அப்படியே தனியாக வருது. எதுவும் பண்ண முடியல. ரூனா வந்து அப்படியே தேம்பி அழுகுறா. என்னோட முன்னாடியே வந்து எங்கள் பொண்ணு சாவ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழுகுறா. அப்படியே அந்த பின்னாடி திரும்பி அந்த பேய் வந்து நக்கலாக பார்த்து லூனாவை பார்த்து, பார்த்தியா, நான் செத்தவங்க கூட உன்னால் வந்து எதுவும் பண்ண முடியல, உன் குழந்தைனால காப்பாற்ற முடியல. பேருக்கு தான் ரேவன். 16 வருஷமாக பவர் கற்றுருக்கா, ஆனால் ஒன்றுமே யூஸ் ஆகலை. உனக்கே அசிங்கமாக இல்லை? உன் முன்னாடியும் பொண்ணு சாவ போகிறா, கண் குளிர்ச்சி பாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்துட்டு அந்த கத்தி என்ன பண்ணுறா, நம்ம ஜோயா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கையை வந்து மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறா. அது அப்படியே வந்து கை அப்படியே இறுக்கமாக அப்படியே வந்து அந்த உள்ளங்கை அப்படியே இறுக்கமாக அப்படியே பிடிச்சி அந்த கத்தியை எடுத்து அப்படியே வந்து குத்த வர கையில் அப்படியே குத்துது. லைட்டாக அப்படியே அதை குத்தி அப்படியே வந்து ரத்தம் அப்படியே வழிஞ்சிட்டு வருது. அது இன்னும் குத்தலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஸாக அப்படியே பிடிச்சி தள்ளலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த பேய் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது, கத்துறது. அப்படி ஒரு கத்து. அப்படியே அந்த கத்துற சவுண்ட் போட்டு எல்லோரும் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அது அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. அந்த பேய் அப்படியே கதறுது. அப்படி ஒரு கத்து. அப்படியே காதெலாம் கிழிஞ்சு ரத்தம் வந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு கத்து. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம தயாங்கு, ஜெய்ஹோப்பு, ஆரம் அண்ட் அஜின் என்ன பண்ணுறாருன்னா குடுகுடுன்னு சொல்லிட்டு ஜோயா வந்து எழுப்பி கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அந்த பற்றிக்கிட்டு எரியுது நடுப்பு ஜோயா மேலே படக்கூடாதுல்ல. அவசரத்துக்கிட்டு போயிட்டா நான் என்ன பதில் சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைக் ஜோயா தூக்கிட்டு வராங்க. லைக் லைட்டாக ஃபெயிண்ட்டாக இருக்கா, பாதி அன்கான்ஷியஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு. லூனா வந்து அப்படியே ஓடி வராங்க. தன் பிள்ளைய பார்த்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்க, குடுகுடுன்னு அப்படியே ஓடி வராங்க. அப்படியே அங்கே லியா சைட் காட்டணுன்னா அந்த பொண்ணு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. அவள் கண்ணில் ஒரு ஸ்பார்க், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணில் ஸ்பார்க் ப்ளஸ் ஸ்மைல் ஸ்மிர்க் பண்ணுறா. அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு.
அப்படியே சேர்ந்து நம்ம வந்து கேரோ வந்து என்ன பண்ணுறா, எமோஷனலாக வந்து அப்படியே ஹக் பண்ணுறா. இல்லை நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, கடவுளுக்கு நம்ம மேலே கருணை வந்துடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சைடாக ஹக் பண்ணுறா. அப்படியே ஜிமின் வந்து டைட்டாக வந்து நம்ம லியா வந்து ஹக் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணுறா. அவள் வந்து உடஞ்சி அழுகுறா. ஏன்னா வந்து ரொம்ப பயந்துட்டா வேறையா, ரொம்ப மாதிரி உள்ளே அடக்கி வச்சு இப்போ வந்து அப்படியே உடஞ்சி அப்படியே உட்காந்து அப்படியே அழுகுறா கட்டி பிடிச்ச ஜிமினை. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், என் தங்கச்சி நான் காப்பாற்றிட்டேன், என் தங்கச்சி வேறடா இருப்பான், நான் தங்கச்சியை காப்பாற்றிட்டேன், நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம், குடும்பமாக வாழுவோம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோடு அவள் அழுகுறா. ஜங்குக்கு வந்து ஆமாம் இல்லையா நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து டேப் பண்ணி அப்படியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படியே என்ன பண்ணுறா, டக்குன்னு வந்து நம்ம கேரோ வந்து என்ன பண்ணுறா, இவளுக்கு கால் பண்ணுறா. லைக் வந்து சனா கால் பண்ணி வாங்கடி கூப்பிட்டு வாங்க, ஜோயா வந்து கூப்பிட்டு வாங்க, என்ன இடம் தெரியும்ல, நீ வந்து ஜின் கிட்ட சொன்னால் அவன் வந்து கூப்பிட்டு வந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கேரோ சொல்கிறா. சுகா வந்து ஓகே நானும் சொல்லிடுறேன், எனக்கும் தெரியும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எல்லோரும் அப்படி வந்து யாரோ தயாங் வந்து அப்படி தூக்கிட்டு வரான் ஜோயாவை. தயாங்கும் சுகாவும் வந்து தூக்கிட்டு வராங்க. லைக் ஜோயாவை ஒத்தையாக தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அவ்வளோ தூரம் பாதி வந்து லைக் தயாங், அதுக்கப்புறம் சுகா, அதுக்கப்புறம் ஜின் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு வருவாங்க. லூனாவுக்கு வந்து பதறுது, இன்னும் புள்ள வந்து இன்னும் ஏஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து கேர்ள்ஸ்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க, இல்லை கான்ஷியஸில் தான் இருக்கா அவள், பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம், இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டோம்ல, நம்மளும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் காம் பண்ணிட்டு வராங்க லூனாவை. அப்படியே வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. லியா வந்து அவன் அன்கான்ஷியஸில் தான் இருக்கா ஜோயா. அப்படியே வந்து ஜோயா வந்து அப்படியே அணிஞ்சுக்கிறா. ஜோயா நான் உன்னை காப்பாற்றிட்டேன்டி, அக்கா கடமையை நான் பண்ணி முடிச்சிட்டேன், எஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணுறா. ஆனால் அவள் அன்கான்ஷியஸில் இருக்கனால தெரிஞ்சிச்சு. அப்படியே வந்து லைக் கூப்பிட்டு போகிறாங்க வெளியில். பார்த்தா வந்து ஜான் அப்போ தான் வந்து என்டர் ஆகிற ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆகிட்டு அப்படியே வந்து லைக் ஜோயாவை தூக்கிட்டு வர்றது அப்படியே பார்க்குறாரு. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் அப்படியே வந்து பார்த்து ஏமா ஜோயா எஞ்சிரமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டார். அப்போ வந்து நீ இல்லைப்பா எதுவும் இல்லைப்பா, கான்ஷியஸில் இல்லை, நான் காப்பாற்றிட்டேன்ப்பா. எல்லோரும் அவள் வந்து ஒரு மாதிரி அவளுக்கு வாயே வரல வார்த்தை. அப்போ யாரும் வந்து இல்லை அங்கிள், அது நாங்கள் வந்து எதுவும் இல்லை, அவளுக்கு அன்கான்ஷியஸில் இருக்கா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அப்படியே நம்ம வந்து சுகா அந்த மாதிரி தள்ளுறாரு. சுகாவோ தயாங்கோ பின்னாடிலேருந்து அப்படியே லூனா வராங்க. ஜான் அப்படியே பார்த்து மருண்டுட்டார். கண்ணில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது, கண்ணில் அப்படி டப்புன்னு தண்ணி. அப்படியே பார்த்து என் பொண்டாட்டி தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ண முடியல. அது அப்படியே பார்த்து லைக் அப்படியே ஐஸை பார்க்குறாரு. ஐஸ் வந்து லைட்டாக கிரேயிஷாக இருக்குது. ஐஸு லைட் கிரேயிஷ்னால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த கிரேயிஷ் ஐஸ் பார்த்து அது என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு பொண்டாட்டியை. நீ இவரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லைக் கதறி அழுகுறாரு. அவங்களும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க லைக் தே ஹவ் லவ்வில் அவ்வளோ லவ் மேரேஜ் பண்ணது, இவ்வளோ நேரம் பிரிஞ்சு இருந்தது, கஷ்டப்பட்டது, ஏங்குனது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் ஆனந்த கண்ணீராக அப்படியே வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லோரும் வந்து வாவ் வாட் அ கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே வந்து லைக் ஜோயாவே அப்படியே வந்து லைக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட்னா லைக் அன்கான்ஷியஸ் தானே, ஜஸ்ட்டு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி விட்டு அனுப்பி விட்ருவாங்க வீட்டுக்கு சோறு கட்டி அந்த மாதிரி. ஓகேவா, ஒரு 1 டே கழித்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து வெளில தான் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிடிஎஸோட மேனேஜர்ஸ்லாம் வராங்க. பார்த்தா அங்கங்கே வந்து ரத்தம் காயும் எல்லாருக்கும். அப்படிலாம் அலைஞ்சு வந்திருப்பாங்கல்ல, ரத்தம் காயும். ஐயோ எல்லோரும் வந்து பேங்க் படியெல்லாம் பார்த்து என்னடா இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, யார்டா கூப்பிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. அப்போ யார்டா கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை தான், நான் தான், நீ தான் நான் தரதால பிடிச்ச நாயை, நீ மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், எனக்கும் வந்து வாசித்து பாரு சனியை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்துறாரு பிடிச்சி. அவர் வந்து போதும் பொண்ணுக்கிட்டே வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்கிறாரு வெக்கமே இல்லாமல். இப்போ சுகா வந்து உனக்கு வெக்கமே இல்லையா, இல்லையே கொஞ்சம் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு லைக் மொக்க பண்ணிடுறாரு. சுகாக்கே வந்து கொஞ்சம் பல்பாயிடுச்சு, சாவேஜ் கிங்குக்கே வந்து பல்பாயிடுச்சு. அவர் வந்து தேவைதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. கேர் அவங்க கக்கன்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜோயாவும் வந்து கான்ஷியஸ் வந்திருக்கும். அவளுக்கும் கான்ஷியஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, கண்ணை திறக்கும் போது நேராக லூனா தான் வந்து லைக் நின்று இருப்பாங்க. அம்மா தானே கூட இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து லைக் பக்கத்தில் ஜோயாவோட பக்கத்தில் அங்கே இருப்பாங்க. இன்னொன்று சைடு வந்து லியா,
ஜான் ஓகேவா. அதுக்கப்புறம் லைக் 2-3 ஃப்ரெண்ட்ஸு குடுகுடுன்னு ஓடி வந்து காரை வந்து ஜோயா ஏன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாய்ஸ் வந்து உள்ளே வரல, இல்லை வேணாம் எதுக்கு இவ்வளோ கூட்டமாக போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வெளில வந்து பார்த்துன்னு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து ஜோயா வந்து லூனாவை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே வந்து லூனாவை ஹக் பண்ணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 தடவை அந்த வார்த்தை சொல்லியிருப்பேன். உன் அம்மாதாம்மா ஃபீல் பண்ணாதம்மா, உன்னையும் உன் அக்காவையும் விட்டு போக மாட்டேன், உன் அப்பனையும் விட்டு நான் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணுறாங்க. அப்படியே குடும்பமாக வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே வெளியிலேருந்து அப்படியே வந்து பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, உள்ளேருந்து அப்படியே கேர்ள்ஸ்லாம் பார்த்து ஆனந்த கடையெல்லாம் விட்டுறாங்க. எமோஷ்னலாக போகுது, கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தே ஆர் வாண்ட் ஹாப்பி என்டிங்னா, ஸோ அதனால இந்த மாதிரி கிரிஞ்செலாம் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஓகே. அப்படியே வந்து ஆகுது, ஆனந்த கண்ணெலாம் விடுறாங்க. அப்படியே பாய்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு லைக் மேனேஜரை வந்து கொஞ்சம் விட்டுறாங்க. கண்ணாமண்ணா திட்டுட்டு வாங்கடா கம்னாடி பசங்களை, உங்களை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல, வந்து வாசிக்கணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அசிங்கமாக திட்டிட்டு, உன்னெல்லாம் வந்து ஆர்மியில் இந்த மாதிரி இந்த குளத்தில் பார்த்தாங்கன்னு செருப்பு கட்டி அடிப்பாங்கடா, முட்டையும் தக்காளியும் தூக்கி வேறு அடிப்பாங்க, ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போய்ட்றாரு ஓகே. அப்படியே வந்து லைக் கேர்ள்ஸ் வந்து அப்படி தேடுறாங்க, பார்த்தா இல்லை, ஒரு வார்த்தையும் சொல்லலை போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அஃப்சோஸாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா குட் பை கூட சொல்லலையே, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியல. அப்படியே வந்து நம்ம 1 இயர் கழித்து பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் 7 கேர்ள்ஸும் வந்து ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, கூலிங்லாம் போட்டு அப்படியே மாசாக நிற்கிறாங்க. அப்படியே கேரோ பார்த்தா பிச்சைக்காரியாட்டும் அப்படியே நிற்கிறா, ஏதோ வந்து கிழிஞ்ச பேண்ட்லாம் போட்டுட்டு. அப்படியே வந்து சனா வந்து கேரோ பார்க்குறா, என்னடி இது ஸ்டைலு, இட்ஸ் அ ஸ்டைல் இஸ் அ 2K kids, ஆல்ஃபா ஜென்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க, நீ ஆல்ஃபா இல்லையே, அதான் நான் ஜென்ஸ் ஓகேவா, ஜீன்ஸ் ஏதோ ஒரு ஜீன்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கேவலமான இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுகிறா கேரோ. என்னால் முடியல, ஒன்று வந்து பிராமினாக பேச தொலையுது, இல்லை வந்து கேவலமாக இங்கிலீஷ் பேச தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு சனா வந்து திரும்பிக்கிறா. இப்போ ஜோயா வந்து ஜாலியாக போவோம் நீ பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குதிக்கிறா. பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவன் மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. வழியாக அந்த ஆமாம் நாங்கள் போவோமே, அங்கே போய்ட்டு நல்லா தின்னுவோமே, தீனு பண்டாரம் தின்றதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணின்னு இருக்கா நம்ம சனா. அப்போ வந்து லைக் அங்கே வந்து ஒரு பொம்மை வெத்தினு இருக்காங்க, பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது நம்ம ஜகா வந்து சனி எல்லோரும் கமெண்ட் அடிச்சுட்டு இவ பொம்மையை பார்த்துட்டு போகிறா பாரு அசிங்கமாக எச்சத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறா பிடிச்சி, நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுட்டு. அப்போது கேர்ள்ஸோட அம்மா அப்பாலாம் வந்திருப்பாங்க ஓகேவா. அப்போ வந்து அங்கே லூனாவும் ஜானும் நின்று இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு யாரும் வந்து ஆண்டி இந்த மாதிரி வந்து லக்கேஜில் டப்பா வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டாங்கன்னா வாங்க மாட்டாங்க ஆண்டி, காசு கொஞ்சம் அசிங்கமாக கேட்பாங்க, காசும் அதிகமாக கேட்பாங்க, நம்மக்கிட்ட இருக்காது, புளி சாதம் தயிர் சாதம்லாம் வேணாம் ஆண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து இந்த மாதிரி கேட்குறா. அப்போ வந்து லூனா வந்து இல்லைடா நீங்கள் கொண்டு போங்கடா, சாப்பிடணும்ல பசிக்கும்ல, 7 பேர் வேறு போகிறீங்க, தனியாக வேறு போகிறீங்க, ஆண்டி வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரை வந்து பேசுகிறா. இப்போ சனா வந்து ஆண்டி வேணாம் வேணா நீங்கள் பொம்மை வாங்கித்தாங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ லூனா அந்த கேவலமாக பார்க்குறாங்க, பொம்மையா? அப்போ யாரோ வந்து அப்படி தான் லூஸ் தானே பேசுவாள், அவள் சரியான மென்டல், அவள் பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆண்டி சோறெல்லாம் வேணாம் ஆண்டி, நாங்கள் இருக்கிற நீங்கள் சோறு சாப்பிட்டுக்குறோம், இந்த சோத்து டப்பாலாம் எடுத்துகிட்டு போனால் இங்கே அசிங்கமாக கேட்பாங்க, டப்பா வேறு மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அசிங்கமாக கேட்பீங்க, எல்லாம் ஸ்டீல் டப்பா வேறு இருக்குது, பிளாஸ்டிக் டப்பாக்காச்சும் நான் தூக்கி போட்டு வந்துடுவேன், இதெல்லாம் ஸ்டீல் டப்பா ஆண்டி வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூட் கேஸ் வந்து அப்படி தள்ளி விட்றான். அப்போ வந்து நம்ம காலேஜ் ஜகா நான் தின்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சூட் கேஸ் பிடிச்சி இப்படி மாதிரி இழுக்கிறேன். அப்போ சோஃபி வந்து ஒழுங்காக குடிடி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜகாவை பிடிச்சி திட்டி விட்றான். இதெல்லாம் சோத்து டப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அடம் பிடிக்கிறேன். குடடி வேணாண்டி, அது சோத்து டப்பா வேணாண்டி, ஏன் நீ சோத்து கலைஞ்சுன்னு இருக்கேன், இங்கே வாங்கியாச்சும் விற்கிறாங்க சாப்பிடலாண்டி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருக்காங்க. சாரா என்ன பண்ணுறான்னா சூட் கேஸை தொடர்ந்து என்ன பண்ணி அந்த சோத்து டப்பா இருக்கும்ல, அந்த சோத்து டப்பா எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுறான். அப்போ வந்து எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த சூட் கேஸ் என்ன பண்ணுறா அப்படியே வந்து லைக் லூனா கிட்ட கொடுக்குறான். இந்தாங்க ஆண்டி, இந்தாங்கம்மா நீங்கள் வந்து கொண்டு போங்க, இங்கே வந்து ஓவராக சீன் போடுவாங்க அந்த மயிருங்கெல்லாம் வந்து. இப்போது வந்து யாராவது பசிச்சுன்னு சொல்லிட்டு டப்பா திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானே வந்து டப்பா திறக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வந்து அப்படி டப்பாக்குள்ளே கை விடுவாங்க, அசிங்கமாக கேவலமாக பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்த நாயங்க வந்து இப்படி தான் பண்ணி திரிவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன், நீங்கள் வந்து சூட் கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க, அவ்வளோலாம் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூட் கேஸ்லாம் தேவையில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த டெஃபினேஷன்லாம் கொடுத்து சூட்கேஸ் வந்து அப்படியே வந்து தள்ளி விட்றான். அப்போது வந்து லைக் கேர்ள்ஸோட அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் மெயினாக அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒழுங்காக போயிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் 6 அம்மாங்க ஓகேவா, லூனா விட்டுருங்க, 6 அம்மாங்க வந்து 6 பசங்களை போட்டு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு வந்து லைக் டேப் பண்ணி ஒழுங்காக போயிட்டு வாங்கடி, நீ இல்லாமல் எனக்கு வீடே வெறிச்சோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறாங்க. இப்போது எல்லோரும் கோரஸாக வந்து லூனா அம்மாச்சும் வந்து கட்டி கொடுத்தாங்க சோத்து டப்பா, நீ கட்டி கொடுத்தியா, இது வந்து வெறிச்சோடி வேறு இருக்குமா வீடு, 1 நாள் 2 நாள் வந்து எங்கே அந்த குழந்தை எங்கே போச்சுன்னா சொல்லி தேடுறது இல்லை, அப்படியே வந்து விட்டுறது, எங்கே செத்து போங்க நாயங்களான்னு சொல்லிட்டு செத்து போனதுக்கு வரும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்த வேண்டியது வந்துட்டு இப்போ என்ன வெறிச்சோடி இருக்கும்னு சொல்லிட்டு தடுமா ஓவராக வந்து பேசாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து எல்லோரும் கோரஸாக வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மாங்கெல்லாம் வந்து என்னன்னா பிள்ளையாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விட்டுறாங்க. அப்போது அப்பாங்கெல்லாம் வந்து லைக் பொண்ணுங்களை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்போது அப்பானால வந்து பொண்ணுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லை. அப்போ போயிட்டு வரேன்ப்பா பார்த்துருங்கப்பா, அம்மா கிட்டேருந்து தப்பிச்சிருங்கப்பா, அம்மா ரொம்ப பண்ணால் வந்து அண்டா எடுத்து மண்ணில் போட்டு உடச்சிருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறாங்க. அவங்க அம்மாலாம் வந்து அப்படி முறைக்கிறாங்க. அப்போ லூனா கிட்டே வந்து இந்த பிள்ளைங்களும் அப்படி தான், அப்பம் பிச்சு அப்பா 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 அவ்வளோதான், எவ்வளோ தான் அம்மா வந்து சோறு கட்டி அனுப்பி விட்டு ஸ்கூலுக்கு வந்து ஜடெல்லாம் பின்னி வந்து அனுப்பி விட்டாலும் அப்பம் புத்தி தெரியாதில்ல, அப்பம் அப்பம் அப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்ல கடிச்சிட்டே வந்து திட்டுறாங்க. அப்போது லூனா வந்து லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன இருந்தாலும் அப்பா ஒரு வேறு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவளோட அம்மா அப்பா வந்து நினைக்கிறாங்க. லைக் லூனா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து மிஸ் பண்ணி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போது எல்லோரும் வந்து விடுடி பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் என்ன ஆக போகுது, இப்போ நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கும் போது ஓடி வருவாங்க பாரு உன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே வந்து ஃப்ளைட் ஏறி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து பறந்து அப்படியே போகிறாங்க எல்லோரும் ஜாலியாக அப்படியே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சோத்து டப்பெல்லாம் எடுத்து அப்படியே தின்னுறாங்க. சாராவும் கேரோவும் வந்து கேவலம் பார்க்குறாங்க. வேணாம்னு சொல்லிட்டு எப்படியே தின்றுறீங்க, இந்த மாதிரி தொண்டையில் எப்படி இறங்குது அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேவலமாக கேட்குறாங்க. எப்படி மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பிடிச்சி திண்டின்னு இருக்காங்க. அப்புறம் ஃபியூ ஹார்ஸ் கழிச்சு அப்படியே வந்து லேண்ட் ஆகிறாங்க. லேண்ட் ஆனால் பார்த்தா ஒரே வந்து சுற்றி இடம் ஃபுல்லாகவே பர்பிள் அந்த அப்புறம் பிடிஎஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் அந்த மட்டும் தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சாரா சொல்கிறா. ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வந்து அங்கே வந்து சொல்கிறா. இப்போ அவங்க எங்கேயோ வரல, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, தட்ஸ் அ கொரியா. ஓகே, கொரியாவுக்கு வந்து லைக் அந்த டைமில் வந்து பிடிஎஸோட கான்செர்ட்லாம் வந்திருக்கும். 1 இயர்க்கு அப்புறம் வந்து அந்த கான்செர்ட் வந்து நடந்துக்க போகுது. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸை பார்த்து 1 இயர் ஆச்சு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல முடியல லியா அண்ட் ஜோயாவால். அதனால அந்த ஒரு கில்ட்னஸ்னால் வந்து எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு வந்து எப்போது அந்த கான்செர்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் போகணும், எப்பயோ வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் அந்த டைமில் போகும்போது அது ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த டைமுக்கு புக் பண்ணி போகிறாங்க. எல்லோரும் அப்படியே காரில் இறங்கி போகிறாங்க. எங்கே போய் கேட்டாலும் வந்து கொரியாவில் பேசி தொலைகிறாங்க, ஒன்றுமே புரியல, ஒரு மண்ணும் புரியல. அந்த டிரான்ஸ்லேட்டர் வச்சு தான் வந்து எல்லோரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. அந்த காரில் மாட்டி பேசுகிறாங்க. அது வேறு காரில் வந்து ஒட்டவே மாட்டுது, டென்ஷன் வேறு ஏற்றுது. அப்போ வந்து நம்ம லியா வந்து அப்போ ஜிமின் கொடுக்கும்போது மட்டும் நல்லா அப்படியே காது அப்படியே ஒட்டிக்கிச்சு, அப்படியே அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இப்போ பாரு ஒட்டவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காது அப்படியே சரி இப்படி பண்ணின்னு இருக்கா. அப்போ வந்து அவள் காது அப்படியே ரெட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இப்படி இல்லாடி அப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டின்னு இருக்கா. இப்போ எல்லோரும் கேர்ள்ஸ் வந்து ஷோ அக்கா தங்கச்சி பாசம் டென்ஷன் ஆகுது. இப்போ எனக்கு தோணுது, எனக்கு ஏன் தங்கச்சி இல்லை தம்பி வேணாம் சனியை பிடிச்சது, தங்கச்சி ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஃபீல் ஆகுது. ஒத்த குழந்தைய பொத்தி வச்சுட்டு என் உசரை வாங்கி தொலைதுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த மாதிரி முணுமுணுத்துன்னு இருக்காங்க, மனசுலேயும் வந்து வாயிலையும். லைட்டாக மாட்டிக்கிட்டு எல்லோரும் அப்படியே பேசுகிறாங்க. இங்கிலீஷ் வேறு வர மாட்டேது, ரொம்ப அப்படியே கியமியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சனாவோட காமெடி தான். அவ்வாரியுன்னா அவ்வாரியுந்து அப்படி இப்படி வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன டூயிங்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்று என்னன்னு தெரியும்னா லைக் வந்து வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் சம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நல்லா சொல்ல வருது அவளுக்கு. இந்த பேருக்கு வந்து நம்ம சனா வந்து சொல்கிறது நான் சிஇஓ, நான் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்துக்கிட்ட வருது. அது வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, இந்த உன் அப்பாக்காரன் எப்படி தான் உனக்கு சிஇஓ வந்து உட்காராச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி இங்கிலீஷும் உனக்கு தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்ச்சிட்டே வராங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து திருப்பி கலாய்க்கிறா. அப்படியே வந்து லைக் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சுபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க.
அப்போது வந்து நம்ம ஜகா வந்து இப்படி எந்த மயத்துக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ எல்லோரும் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி 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 பார்க்க வந்தோம்ல, நானே மறந்துட்டேன், எதுவும் இல்லை, கொஞ்சம் வந்து மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து வெளில போகிறா. டேக்ஸிலாம் பிடிக்கிறாங்க, ரூம்லாம் போயிட்டு செக்கிங்லாம் மாதிரி முடிச்சுட்டு அப்படியே பாடம் சொல்லிட்டு அப்படிலாம் படுத்துடுறாங்க. ஷார்ப்பாக 7 o'clock வந்து லைக் கான்சர்ட். ஓகே, அப்படியே ஏஞ்சி எல்லோரும் அப்படியே ரெடி ஆகிட்டு எல்லோரும் அப்படியே ரெட்டு கலர் தீம், ரெட்டு கலர் வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட் மினி ஸ்கர்ட் மினி ஃப்ராக் இருக்கும்ல, அது போட்டு கையில் வந்து லைட்டாக வந்து ஆஃப் பஃப் மாதிரி இருந்துக்கிட்டு அதே தீம் ரெட் கலரில் வந்து போ போட்டு முன்னாடி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டட்ஸ் மாதிரி விட்டுக்கிறாங்க. பார்க்க அப்படியே ட்ரீமி கேர்ள்ஸ் க்யூட்டாக அப்படி வந்து இருக்காங்க எல்லோரும் பார்க்குறதுக்காக. இதில் வந்து 2 அப்படியே சேமான பொம்மைனா லியா அண்ட் ஜோயா. அப்படியே சமனாவும் ஜகாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து லைக் சுற்றி நட்டு உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அப்படி நட்டு உடைக்கிறா. சாரா வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரா. வாடி செல்லும் நீயும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்து லைக் நட்டு உடைக்கிறாங்க. எல்லோரும் அவங்களும் சேர்ந்து வந்து சனா அண்ட் ஜகா வந்து நட்டு உடைக்கிறாங்க. லைக் ரொம்ப க்யூட்டான ஒரு மூமெண்ட்ஸ். அப்படியே வந்து எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு லைக் உள்ளெல்லாம் டிக்கெட்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு கூட்டம். ஐயோ என்னடா கூட்டம் இது, நம்ம வந்து விஐபி தானே டிக்கெட் புக் பண்ணோம், உள்ளே போகிறதுக்கே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு உள்ளே போகிறாங்க. செம்ம ரஷ்ஷு, என்னோட இவ்வளோ ஃபேன்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து லைக் அவங்க திட்டினதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த கேரை வந்து தரதெல்லாம் திட்டிருக்கோம், என்னடா ஒரு விளக்கணும் தெரியலன்னு சொல்லி திட்டிருக்கோம். இந்த வந்து நம்ம சாரா வந்து வண்டியாக வந்து சொல்லிட்டு ஜக்கியை திட்டிருப்பா, லைக் ஜோயாவும் நல்லா திட்டிருப்பா, எல்லாரும் திட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பேரும் திட்டிருப்பாங்க. ஜிம்லலாம் செம்மையாக போட்டு நம்ம வந்து சனா அரைஞ்சிருப்பா. அதுதான் வந்து ஞாபகம் வருது. இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சால் என்ன ஆகுறது, நம்ம அப்படியே பிச்சு செதறி போட்டுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லோரும் வந்து திங்க் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து முன்னாடி சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஜம்முன்னு சொல்லிட்டு. அந்த ரிங்கு லைட் இருக்கும்ல, அந்த பபிள் மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்குமே, அந்த எடுத்துகிட்டு வந்து அதை மாதிரி ஆட்டின்னு இருக்காங்க. நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வந்து லைக் ஸ்டோரியாக போட்டு கொட்டுறாங்க. ஜாலியாக வந்து ஷோ பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஆனால் ஷோவில் அவங்க பாடின ஒரு சாங் கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு சாங்கும் தெரியாது, அங்கே இருக்கிற லாங்குவேஜும் எதுவும் தெரியாது. ஆனால் உட்காந்துருக்காங்க. லைக் எதுக்குன்னா பாய்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோட தான் வந்து லைக் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து ஒருத்தங்களாம் அப்படியே வராங்க. வரும்போது ஒரே கத்து ஆஸ் யூஷுவல் அந்த ஜேக்கு வந்து அப்படியே பறந்து வராரு. அப்போ சாரா வந்து இந்த குரங்கத்தனை மட்டும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மூஞ்சை பார்க்கணுமே கோணையாக போகுது. ஏன்னா லைக் ஃபேன்ஸ்லாம் வந்து ஜங்குக் மேரி மீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்துட்டு வந்து மூஞ்சி லைட்டாக கோணையாக போகுது அவளுக்கு. இது வேறு வேலை லட்சி அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் அந்த மாதிரி கேவலமாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறா. இப்போ வந்து லைக் பாய்ஸ் நோட் பண்ணலை. அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைக் டான்ஸு சாங்ஸு அதெல்லாம் சாங்ஸ் பாடும்போது அவங்களுக்கே அறியாமல் ஒரு கண்ணில் டியர்ஸ். அவங்க ஆக்சுவலி ஃபேன்ஸே இல்லை, ஆர்மியே இல்லை, பிடிஎஸ் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போது இந்த பாய்ஸ் பார்த்து அவங்க சாங் பாடலாம் கேட்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸாக அப்படியே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் சாங்ஸ்லாம் முடியுது. அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, லைக் ஆர்மிஸ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து உங்கள் ஜங்குக்கா உன் டேட்டுவும் ரிங்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பின்னாடி கத்துது. அது பார்த்து சாரா வந்து இதை தானே அவன் கலாய்ச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து லைக் ஃபஸ்ட்டு பாட்டை வந்து கலாய்ச்சிருப்பா. என்னடா இது டேட்டுலாம் போட்டு வந்து சுற்றுறியே அப்படின்னு சொல்லிட்டு லைக் லைட்டாக கலாய்ச்சிருப்பா. அது கலாய்ச்சி நினச்சி மனசில் நினச்சி ஐயோ இதுதான் அவளுக்கு ஹைலைட் பாயிண்ட்டு, நம்ம இதே வச்சு கலாய்ச்சிட்டு வந்திருக்கோமே, நான் சப்போஸ் நம்ம பேசுறது மட்டும் ஆர்மி கேட்டாங்கன்னா நம்மளை வந்து உயிரோட இல்லாமல் ஃபுல்லாக புதைச்சிருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மனசில் நினச்சிட்டு வந்து லைக் பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு லைக் வந்து பக்கத்தில் வந்து பசங்கள்லாம் வந்து இருக்காங்க, நார்மலான பசங்களாம் இருப்பாங்கள்ல, அங்கே இருக்கிற பசங்களாம் பார்க்குறாங்க. லைக் 7 கேர்ள்ஸையும் பார்க்க பேபி டோல் மாதிரி இருக்காங்கல்ல, லைக் ட்ரீமிக் கேர்ள்ஸ் மாதிரி பார்த்து என்னடா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு லைக் சேட்டெல்லாம் அடிக்கிறாங்க. அவங்களும் திருப்பி வந்து சும்மாவாக இருப்பாங்க, நம்ம லைக் கேரோ ஜோயா லியாலாம் சும்மாவாக இருப்பாங்க. அவங்களும் திருப்பி வந்து சைட் அடிக்கிறாங்க. நல்லா இருக்கா அந்த பையன், அப்படியே புசுன்னு அப்படியே வந்து பேபி டோல் மாதிரி இருக்கா அந்த பையனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் திருப்பி வந்து சைட் அடிக்கிறாங்க. ஜோயா என்ன பண்ணுறா, எச்சுத்தனமாக வந்து லைக் அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறது. யாருன்னா அங்கே இருக்கிற வந்து பசங்க இருப்பாங்கல்ல, கொரியன் பசங்களெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். நல்லா இருக்கு அந்த பசங்க, ஒரு காலத்தில் நம்ம கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுட்டா. இதில் வந்து லியா வந்து துப்புற அசிங்கமாக இல்லை உனக்கு வெக்க கட்ட வேலைன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி முடிச்சுட்டு லைக் அந்த கான்சர்ட்டை அப்படியே முடியுது. அவங்களும் வந்து அப்படியே போ பண்ணிவிட்டு லைக் அவங்களும் போயிடுறாங்க. பேச முடியல, ஆனால் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபேன் மீட்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா லைக் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணலை.
அது வந்து அந்த ஃபேன் மீட் எப்படின்னா கான்சர்ட் முடிஞ்சு ஒரு 2-3 ஹாலில் வந்து மீட் வைக்கிற மாதிரி. ஓகே, அதே ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபேன் மீட்காக வந்து லைனாக அப்படியே நிற்கிறாங்க. ஒன் பை வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க. லைக் வந்து சனா, ஜெகா, அப்புறம் வந்து சோஃபி, கேரோ, லியா, ஜோயா, சாரா அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸில் வந்து யூனிஃபார்மாக அப்படியே நிற்கிறாங்க. லைக் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் வாவ் சூப்பராக இருக்குல்ல, வாட் அ தீம், வாட் அ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து பார்த்துலாம் சொல்லலாம் விட்டுறாங்க கேர்ள்ஸே. அப்படியே வந்து பேபி டால் மாதிரி நிற்கிறாங்க. அங்கே இருக்கிற கேர்ள்ஸும் லைட்டாக வந்து ஹிட் ஆகுது. இங்கே கூட பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து கண்டுக்கல. ஓகே, லைன் பை லைனாக வந்து ஃபேன் மீட் வராங்க. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா லைனாக கேர்ள்ஸ் அப்படியே வந்து பாய்ஸ் கிட்ட அப்படியே நிற்கிற மாதிரி. இப்போ வந்து சனா வந்து ஆரம் கிட்ட நிற்கிற மாதிரி, ஜின்னு வந்து ஜகா வந்து ஜின் கிட்ட நிற்கிற மாதிரி, சோஃபி வந்து ஜெஹோ கிட்ட நிற்கிற மாதிரி, கேரோ வந்து சுகா கிட்ட நிற்கிற மாதிரி, லியா வந்து ஜிமின் கிட்ட நிற்கிற மாதிரி, ஜோயா வந்து வீ கிட்ட நிற்கிற மாதிரி, சாரா வந்து ஜெகா கிட்ட நிற்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து லைன் பை லைனாக அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே வந்து லைக் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் பாய்ஸ் பார்க்கல அவங்கள, கீழே குனிஞ்சு லைக் ஏதோ வந்து ஆட்டோகிராஃப்காக வந்து போட வந்து ட்ரை பண்ணி லைக் கிஃப்ட்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க நம்ம கேர்ள்ஸு. அதை வந்து லைட்டு வைக்கிறாங்க, பார்க்கல, ஐ கான்டாக்ட் வைக்கல. அப்போது வந்து என்ன ஆகும்னா நம்ம அப்படியே கேரோ சைடு காட்டணுன்னா கேரோ என்ன பண்ணியிருப்பான்னா அவங்களோட கேர்ள்ஸோட 7 ஃபோட்டோஸ் லைக் 7 ஃபோட்டோஸும் சேர்ந்து எடுத்திருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோஸ் வந்து லைக் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து எடுத்து அதை ஒட்டி அப்படியே வந்து லைக் அங்கே வந்து சைன் போடுற மாதிரி. அது அப்படியே வந்து ஒரு நோட்டு மாதிரி இருக்கும். அது அப்படியே நீட்ரா. இதே நோட் வந்து எல்லாருக்கும் பேலன்ஸ் 6 கேர்ள்ஸ் கூடயும் இருக்கும். அது அப்படியே வந்து நீட்ரா. அப்போ வந்து லைக் சுகா வந்து அப்படி பார்க்குறாரு. பார்த்து ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வந்து திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணி நெக்ஸ்ட் செகண்ட் அப்படியே வந்து அப்படியே டக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா இன்னைக்கு யாரோ பிள்ளைக்கு வந்து கண்ணு கலங்கிருச்சு. கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்து கேரோவை பார்க்குறான். அது வந்து முன்னாடி வந்து கிளாஸ் மாதிரி இருந்திருக்கும். அது என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு ஏஞ்சி அந்த லைக் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கை விட்டு கொடுக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஃபேஸை வந்து அந்த ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா, நான் பார்க்க முடியும். அந்த டக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து கேரோவை அப்படியே வந்து லைக் அந்த நெக்கை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாரு. சுகா வந்து கேரோவை எக்ஸ்பெக்டே பண்ணலை. லைக் அப்படியே வந்து ஸ்டன்னாகி அப்படி பார்க்குறா. அங்கே இருக்கிற கேர்ள்ஸு நம்ம கேர்ள்ஸ்லாம் அப்படியே வந்து என்னடி இது நடக்குது, இங்கே குஜாலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஆர்மிஸ்லாம் வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்களாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படி பார்க்குறாங்க. சில ஆர்மிஸ் வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, அப்படியே யாரை வந்து லைக் வந்து லைட்டாக தள்ளி விட்டு சுகா நீ என்ன பண்ணுற சுகா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கொரியனில் பேசுகிறா. அவள் தமிழில் பேசுகிறா, அவருக்கு வந்து கொரியனில் கேட்குது. ஓகேவா, அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பர்சன்ஸ்லாம் வருவாங்கல்ல, ஸோ அவங்க ஐ திங்க் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட எப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, உனக்கு அறிவு இல்லையா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி சொல்லின்னு இருக்கா. அப்போ சுகா வந்து கேரோ ஐ லவ் யூ கேரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ கேரோ வந்து வாட், என்ன ஐ லவ் யூ கேரோ, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, உன்னை எவ்வளோ தேடினேன்னு தெரியுமா, உன்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்னு தெரியுமா, உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ துடிச்சேன்னு தெரியுமா. ஆனால் உனக்கு அந்த 1% கூட வரல. ஆனால் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு காதலிச்சு, ஆனால் உனக்கு அந்த ஒரு ஃபீலிங் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாரு. அவள் வந்து என்ன அவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அப்போ குட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைக் நம்ம 7 கேர்ள்ஸும் வந்து அப்படியே கேரோ கட்டி நிற்கிறாங்க. அப்போது தான் பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க, இந்த கேர்ள்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட வந்து அப்படியே வந்து லைக் பார்க்குறாங்க. அங்கே சுகா தான் வந்து ரொம்ப காதலிச்சிருப்பார் நம்ம கேரோவை. அவள் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அங்கே வந்து லைக் மீட்டப் ஆகிருக்கும். அப்போ தான் தெரியுது கேரோ ரிஜெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சுகாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், ரொம்ப வரி பண்ணியிருப்பார். அது சொல்லான்னு கூட வந்து ட்ரை பண்ணியிருப்பார். சனா வந்து கெட்டு விட்ருப்பா. எனக்கு தெரியாது கேரோ, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், சத்தியமாக நீ மட்டும் இல்லைன்னா நான் எந்த பொண்ணாலும் என்னால் பார்க்க முடியாது. நான் வந்து மோஸ்ட்டாக நான் ரொம்ப வந்து பட்டுட்டேன். ஆனால் நீ தான் எனக்கு கரெக்டு, நீ தான் எனக்கு காதலிக்கணும், நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம் பிடிச்சி நிற்கிறாரு. அவன் வந்து ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைக் தடுக்கிறா. வேணாம், என்ன இது என்ன ஆகுறது, ஒரு அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஐடல்
தன்னை ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி தயங்குறா. ஓகே, அப்போ ஜோயா வந்து அறிவு கட்ட நாயே, உனக்கு அறிவில்லை, அவனா எனக்கு காதலிக்கிறான்னு சொல்லும்போது நீ வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி நல்லா கத்தி விட்றாங்க. அப்போ வந்து லைக் என்ன பண்ணுறான்னு நான் சுகா வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. யாரோ நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே இழுக்கிறாங்க. ஏய் வாப்பா என்னப்பா பண்ணுற, அவ்வளோதான், இதெல்லாம் மேனேஜருக்கு தெரிஞ்சா சரிப்படி விழும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு நம்ம சுகாவை. அப்போ வந்து பாய்ஸ்லாம் முறைக்கிறாங்க, அவங்கள விட சொல்லிட்டேன்ல, என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஐயாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆரம் வந்து நல்லா திட்டி விட்றாரு. அப்போ தான் கேரா வந்து வாய் திறக்கிறா. ப்ளீஸ் சுகா கொஞ்சம் விடுங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் நம்ம கேரா வந்து கொஞ்சம் வாய் திறந்து சுகாக்காக பேசுகிறா. சுகா வந்து அப்படியே ஹேவ் பண்ணுறாரு. அப்போது கேரா வந்து சொல்கிறா, ஃபஸ்ட்டு உனக்கு காதலிச்சேன், ஆனால் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, என்னால் நீ வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைல்ல சுகா, நீ அவ்வளோ பெரிய ஒரு ஐடல், ஆனால் சாதாரண ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் உமன். ஓகே, டாப் 1 பிஸ்னஸ் உமன் கூட நான் இல்லை, நார்மலான ஒரு பிஸ்னஸ் உமன். உன் மேலே நான் ஆசைப்பட்டது ரொம்ப தப்பு தான், அவ்வளோ பெரிய ஒரு பேராசைப்பட்டது கூட தப்பு தான். ஆனால் அது எனக்கு இப்போ கிடைக்கும்போது அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அக்செப்ட் கூட பண்ண முடியல என்னால். ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆள், நான் முன்னாடி ரொம்ப குட்டியான ஒரு ஆள், செட் ஆகும்னு நினைக்கிறியா சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு லைக் பாடி கார்டை தள்ளி விட்டு, நீ அது எப்படி சொல்கிற, அப்படிலாம் இல்லை, எனக்கு உன் மேலே தான் காதல், எனக்கு உன் மேலே தான் லவ், அதை நான் சொல்லலான்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல, ஆனால் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே யாராக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அழுக வருது. ஏன்னா அவரும் ரொம்ப காதலிச்சிட்டேன், 2 வருஷமாக வந்து யார் எவர் எப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஐயோ மறந்துடுச்சு, கண்மூடியான காதல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து காதலிச்சிருப்பா நம்ம ஷேரோவோ. அவள் இவ்வளோ வந்து இறங்கி வரும்போது அவளால் வந்து வேணான்னு சொல்ல முடியல. அவளை ஹக் பண்ணி வந்து லைக் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்போது வந்து எல்லோரும் வந்து கூச்சல் போடுறாங்க வேறு லெவலாக. அங்கே வந்து மீதி இருக்கிற ஆர்மிஸ் வந்து என்ன நடக்குது இங்கே, என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எல்லோரும் ஃபேஸும் அப்படியே பார்த்துட்டு, ஹே நீங்கள் இப்போது புது வர ஒரு XYN பேண்டோட சிஓஸ் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா. அப்போ தான் வந்து பாய்ஸ்லாம் தெரியுது, ஓ இங்கே வந்து ஒரு பேண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த ஒரு வருஷத்தில் வந்து லைக் நம்ம கொலாப்ரேஷன் பண்ணி 7 பேரும் கொலாப்ரேஷன் பண்ணி XYN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேண்ட் எப்படின்னா சொல்கிறதுனா பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, சேர்ந்து கொலாப்ரேட் பண்ணுற ஒரு இது, லைக் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து சாங் அண்ட் சிங் பண்ணுற மாதிரி, லைக் BTS மாதிரி, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் வந்து லைக் இந்த ஒரு பேண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்ட் டைமில் செம்ம வைரல் ஆகிருக்கும் அது. இப்போ கூட அந்த ஸ்டில் வைரலாக தான் போயின்னு இருக்குது. இப்போ கூட வந்து ஒரு நியூவாக வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற மாதிரி வந்து லைக் மீடியா நியூஸ் அதுலலாம் வந்திருக்கும். அது வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து லைக் அப்டேட் வர மாதிரி வருது. வந்து பார்த்தா 7 பேரோட பிக்கு, வாவ் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன்ஸா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ பெரிய கொலாபரேஷனா, இவ்வளோ பெரிய இதுவா இப்படின்னு சொல்லிட்டு லைக் கூச்சல் போடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் உமன், ஆனால் வெளியில அது பார்க்கும்போது சரியான ஒரு டேலண்டடான ஒரு உமன்ஸ், ப்ளஸ் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் பண்ணி அந்த ஒரு பேண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யாரும் பண்ணாத அந்த விதமான ஒரு விஷயம் வந்து அவங்க நிறையா அந்த பேண்டில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதெல்லாம் செம்ம வைரல் ஆகிருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகே, எல்லாமே வெளில திறந்து பரவாயில்ல, வேர்த்து தான், பாய்ஸ்க்கு வந்து இந்த கேர்ள்ஸ் வேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. கேரோ மீன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃபேன் மீட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லைக் தனியாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து உட்காந்து பேசி கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிவிட்டு, இப்போ வந்து சொல்லணுமே அப்படியே உஜாலாக தான் இருக்குது 2 பேருக்கும், சுகா அண்ட் கேரோக்கெல்லாம் லைக் அப்படியே வந்து கடலிங், ரொமான்ஸ் அந்த மாதிரி வந்து சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. எரிச்சலாக இருக்குது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு, என்ன பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறாரு. அப்போ ஜின்னு வந்து, டேய் நான் தானே உங்களை விட பெரியவன், நானே லவ் பண்ணலடா, நீங்கள் வேறு பண்ணுறது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து வைத்தரசில் வந்து சொல்கிறாரு. அப்படியே வந்து லைக் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, இதெல்லாம் கன்வர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் 2 months கழிச்சு வந்து கேரோ அண்ட் சுகாவுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே மேரேஜ் ப்ரொபோசலில் வந்து
அந்த ஃப்ளவர்ஸ் தூக்கி போடுவாங்கள்ல, அதில் தூக்கி போடும்போது நம்ம ஆரமும் ஜின்னும் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஒரே ஃப்ளவர் பொக்கே வந்து 2 பேரும் பிடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து டேய் நீ கொடுடா நான் கொடுடா நீ கொடுடா நான் கொடுடான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடிச்சுக்கிட்டு வந்து சுற்றுறாங்க. அப்போது நம்ம ஜகா அண்ட் சனா வந்து என்னடா பண்ணுறீங்க அசிங்கப்பிடிச்சவங்களா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுலாம் விட்றாங்க. அப்போது அந்த ஃப்ளவர் என்ன ஆயிருக்கும்னா 2 பிரிஞ்சு வந்திருக்கும். ஓகே, அப்படியே வந்து 2 பிரிஞ்சு அந்த ரிப்பன் மாதிரி இருக்கும். அது கலண்டி இந்த சைடு வந்து ஒரு பொக்கே ஒரு பாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அங்கே அந்த சைடு வந்து ஒரு பொக்கே பாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு கையில் அப்படி இருக்குது சுகா அண்ட் ஜின் கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாக்கும் ஜகாக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம ஆரமும் நம்ம ஜின்னும். அவங்க செம்ம ஷாக்கு. கேர்ள்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ஸ்லாம், அண்ட் பாய்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கோம் போல். அப்போ வந்து செம்ம ஷாக் பண்ணி ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்த சனா ஜகா கூட ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அதில் வந்து போய் விழுந்திருப்பாங்க. ஆரம் மேலேயும் சனா விழுந்திருப்பா, ஜகா மேலே ஜின் விழுந்திருப்பா. அந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கோம்ல, அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக கனெக்ஷன் வந்து ஃபீல் ஆகிருக்கும் 2 பேருக்கு இதில். அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் தனியாலாம் போய் சுற்றிலாம் இருந்திருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகி லவ்லாம் வந்திருக்கும், பூத்திருக்கும். ஆனால் அது சொல்ல முடியல. வேணாம் எதுக்கு சொல்லணும், கேரோ அண்ட் சுகான் லவ் தான் ரொம்ப ஒரு மாதிரி ட்ராஜடிக்காக போச்சு, அந்த மாதிரி எதுக்கு நம்மளதும் போகணும், கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போது அதே வரும்போது சும்மா விடுவாங்க, லைக் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 1 மந்த்க்கு அப்புறம் வந்து லைக் ஃபஸ்ட்டு ஜின்னுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆரம்க்கு நடந்திருக்கும். ஆரம்க்கு நடக்கும்போது நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாரு, நம்ம சோஃபிக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். சோஃபி வந்து ஐயோ வேணாம் டே இவனை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து தடவை பண்ணியிருப்பார். அவராக உட்காந்து அழுதுருப்பார், இல்லை நீ தான் எனக்கு வேணும் ஒத்தராசை நீ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து லைக் அடம்பெல்லாம் பிடிச்சிட்டு கீழெல்லாம் உருண்டதுக்கப்புறம் வந்து சோஃபி வந்து சிரித்து சரி ஓகே நீ இவ்வளோ கஷ்டப்படுறனால எனக்கு உண்மை லவ் இல்லைனா கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அக்செப்ட் பண்ணியிருப்பா. இது பார்த்தா நம்ம சாராக்கு வந்து வயிற்றுச்சல் என்ன பண்ணுறா, அங்கே வந்து ஜங்குக்கு நின்றுருப்பார். ஜங்குக்கிட்ட போயிட்டு டேய் ஜங்குக்கா சொல்லுடி என்ன சாரா, நீ எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? நீ எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? வாட் நானா? ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான். எனக்கு வந்து எனக்கு ஜெலஸாக இருக்குது. நீ எப்பப்போ வந்து ஜோயா கிட்ட பேசினா கூட எனக்கு மாதிரி ஜெலஸாக இருக்குது. அதுலேயும் தெரிஞ்சிச்சு உன் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் சொல்லலை. ஆனால் இப்போ இவ்வளோ பேர் வந்து கனெக்டட் ஆகும் போது ஏன் நம்ம ஆகக்கூடாது, எனக்கு நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் வந்து ஸ்டெப்பனாக நிற்கிறா. அவள் வந்து ஜங்குக்கு வந்து என்னடி நீ சொல்கிற வந்து அப்போது நீ சொல்ல போறியா என்ன? பார்த்தா நீ வந்து ஜோயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுற போல் விட்டா. எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. சப்போஸ் எனக்கு வேணான்னு சொன்னால் கூட நான் உன் மேலே வந்து என்ன பண்ணுவேன்னா கேஸ் போட்டுருவேன், நீ என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவள் சொல்கிறா. பண்ணிட்டேன்னா நீ என் மேலே கை வச்சிட்டேன்னு சொல்லிவிடுவேன். என்ன கை வச்சிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி வராரு. அது கை வச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளில சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ஓகேவா இல்லை இப்போவே ஓகே சொல்லிடுறியா? சொல்லு எப்போ ஓகே சொல்லுவேன்? இப்போவே ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஹிப்பை பிடிச்சி வந்து லைக் கிஸ் பண்ணியிருப்பார். இது வந்து எல்லாருக்கும் வந்து வேறு லெவலாக போச்சு. வேறு லெவல்டா 2 கப்பல் சேர்ந்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. அங்கே வந்து சாராவோட அம்மாலாம் வந்து எப்படி சொன்னால் கரண்ட்டை வச்சுக்கிட்டு அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னடி மனத்தை வாங்கி தொலைறியா? ஓகே வர நீ சொல்கிறேன் அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணல, நீ தான் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கண்ணை வச்சு நல்லா தேய்ச்சி அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அம்மா அப்பாமா எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பெலாம் பிடிச்சி அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லைக் இப்போது வந்து சோஃபி முடிஞ்சதுக்கப்புறமா 1 வீக் அப்புறம் நம்ம சாராவுக்கு மேரேஜ் ஜங்கு கூட. ஓகே, இப்போ வந்து ஜங்குக்கும் சாராவுக்கும் மேரேஜ் நடக்குது. இப்போது சாரா அண்ட் ஜங்கு கூட மேரேஜில் வந்து எல்லோரும் இருக்காங்க. லூனாவுக்கு வந்து அதுதான் ஜோயா அண்ட் லியாவோட அம்மாவுக்கு வந்து சாரா மேலே ஒரு சின்ன ஒரு அறியாத ஒரு பாசம். அவங்க வந்து ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி வந்து சாராவை பார்ப்பாங்க. எல்லோரையும் பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் அவள் கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கிறனால ஒரு ஸ்பெஷல். ஓகே, சாரா அவள் அப்படியே வந்து கண் கலங்கி என்னம்மா கல்யாணம் ஆகிட்டு போயிட்டுக்கப்புறமா ஆன்ட்டியை மறந்துடுவியா? இல்லை ஆன்ட்டி நீங்கள் ஆன்ட்டி மாதிரி இல்லை எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்தபடி வந்து லைக் பேசி எமோஷனல்லாம் போயிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். இங்கே என்னன்னா வந்து ஜிமின் சுகா ஜேஹோப் வி ஆழம் ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு குசுன்னு ஏதோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து பேசிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அப்போது லியா அண்ட் ஜோயா வந்து என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏதாச்சும் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இல்லை எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் நார்மலாக அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா அது ஒரு மாதிரி பொஃபே சிஸ்டம் மாதிரி இருக்கும்.
தின்ன போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவும் லியாவும் அந்த மாதிரி போயிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த மண்டபம் எப்படி இருக்கும்னா கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். கார்டன் ஏரியாவில் தான் அந்த மாதிரி அந்த மேரேஜ் நடந்திருக்கும். அப்போ வந்து அங்கே பஃபேல வந்து அங்கேயும் பஃபே வந்து கார்டன் ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவள் என்ன பண்ணுறான்னா சாப்பிட இந்த மாதிரி போவா. அவங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் கைப்பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். என்னடா யாரும் கைப்பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் பார்த்தா வந்து முட்டி போட்டு ரெண்டு பசங்க வந்து உட்காந்துருக்காங்க நம்ம லியா அண்ட் ஜோயாவுக்கு முன்னாடி. யாரா அப்படி பார்த்து இப்படி குனிஞ்சு பார்த்தா நம்ம தயாங் அண்ட் ஜிமின் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி வந்து நம்ம ரிங்கு காட்டுறாங்க. அப்போது அங்கேருந்து ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, எப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வாய்ஸ். தயாங் வந்து அப்படியே வந்து நிமிந்து கல்யாணம் ஆயிடுச்சா, எப்பா கல்யாணம் ஆச்சு நீ 2 குழந்தை இருக்குது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்றாங்க. பார்த்தா லூனாக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் நம்ம தெரியாமல் ஜோயான்னு நினச்சி. ஓகேவா? அப்போ வந்து அங்கேருந்து ஜோயா அப்படி வரா வந்து என்ன ஆச்சு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கிட்டே வந்து அப்படி வந்து ரிங் காட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அப்போது நம்ம ஜோயா வந்து சாரி நான் ஜோயாலாம் நான் லியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். லியாவா அப்படின்னு பார்க்கும்போது ஜிமின் வந்து இல்லை நீ மட்டும்தான் எனக்கு வேணும், நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசனெல்லாம் விட்டுட்டுக்கப்புறம் அப்படியே அந்த ரிங்கை நீட்டி எல்லாம் அப்படியே சொல்கிறான், நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் லியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ், சாரி நான் ஜோயா நான் லியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ அப்படியே ஷாக்கோட அப்படியே வந்து ஜிமின் பார்க்குறாரு, நீ ஜோயாவா லியா இல்லையா? இல்லை ஐ திங்க் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ லூனா வந்து நீ அவனாச்சும் பரவாயில்ல, இவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா பார்த்தியா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூனா வந்து தலையில் அடிச்சுட்டே போகிறாங்க. அப்படி ஜான் வந்து அப்படி விழுந்து சிரிக்கிறாரு. இன்னி பாருடி இப்போ கூட இளமையாக அழகாக தான் இருக்குது, அதனால தான் அந்த பையன் ஜோயான்னு நினச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்கிறாரு. ஆக்சுவலி அங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க நம்ம ஜோயாக்கே வந்து சிரிப்பு வந்துடும், வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து நம்ம ஜிமின் வந்து நீ ஜோயாவா, சாரி சும்மா சொன்னேன் நான் லியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வாயை திறக்கிறா. அப்போது அங்கே வந்து நம்ம வந்து அப்போது நீ தான் ஜோயாவா, நான் தான் ஜோயா, சாரி கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, ஓகே சும்மா ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே சிரிக்கிறா விழுந்து. அப்போ வந்து லியா அங்கேருந்து வந்து சொல்லிட்டே வந்து அப்படி வரா. பின்னாடி அப்படியே ஜிமினும் வராரு. இவள் எப்போ ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சிட்டே வராரு. அப்போது திரும்பி நம்ம ஜோயாவும் லியாவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை யாரை காதலிக்கிறீங்கன்னு ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமின் வந்து நான் லியாவை தான் காதலிக்கிறேன், நான் லியாவை மட்டும்தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாரு. அப்போது வியோ வந்து ஆமாம் நான் ஜோயா மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்லேருந்து ஜோயாவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாரு. அப்போது 2 பேரும் வந்து சேமாக வந்து அப்போது ஃபஸ்ட்டு வந்து யார் ஜோயா யார் லியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஐயோ வேணாம் என்கிட்ட இந்த டைம் கொடு, தயவு செஞ்சு டைம் கொடு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்க வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. அப்போது டக்குன்னு அவங்களுக்கு ஹிட் ஆகிட்டு அப்போது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வியும் கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. ஓகேண்ணா எங்களுக்கு உங்கள் ப்ரொபோசல் ஓகே தான், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி யார் லியா யார் ஜோயான்னு மட்டும் சொல்லுங்கள், அப்போது என்கிட்டேருந்து கொஞ்சம் அக்செப்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது லூனா அண்ட் ஜான் வந்து பாவண்டி பசங்க ஏண்டி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம ஜோயா சொல்கிறா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா யார் லியா யார் ஜோயான்னு சொல்லிட்டு, அம்மா தவிர யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, லூனா கூப்பிட்டு செல்லம் வாங்க நம்ம அங்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார். அப்போ வந்து லியா அந்த அப்பா நில்லுங்கப்பா ஆமாம் லூனா வாமா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்போது ஜோயா அந்த அப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறான். அப்போது வந்து நின்று சொல்லுமா ஒழுங்காக சொல்லுங்கள் யார் லியா யார் ஜோயா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம ஜோயா சொல்கிறா. அதுவாம்மா மனுஷன் எனக்கு தெரியாதுமா, 2 ஒரே மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கீங்களா, என் பொண்டாட்டி தவிர யாரும் கண்டுபிடிக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கே தெரியலண்ணா இவருக்கு என்ன சொல்லுங்கள். சப்போஸ் அவன் வந்து ஒரு காலத்தில் ஃப்யூச்சரில் வந்து ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது அவர் வந்து என்ன ஹக் பண்ணுன்னு தெரியாமல் போய் லியாவை ஹக் பண்ணிட்டாருன்னா எப்படி
தப்பாயிடும்ல. அப்போ கண்டுபிடிக்கணும்ல யார் வந்து ஜோயா யார் லியான்னு சொல்லிட்டு. அதனால நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோயா சொல்லிவிட்டு அங்கே வந்து மூவ் ஆகிட்டு போயிடுறான். இங்கே வந்து லியா வந்து அப்படி நிற்கிறா. அப்போ ஜீவன் பார்க்குறாரு. அப்போ லியா வந்து எனக்கு தெரியாது, என் தங்கச்சியே சொல்லிட்டா, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து லைக் அவளை ஃப்ராக் பிடிச்சிட்டு அவளை போயிடுறா. இது வந்து ரிஜெக்ஷனும் இல்லை, அக்செப்ட்னஸும் இல்லை. ஓகேவா, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாதம் வந்து ரொம்ப வந்து தேஞ்சிருப்பாங்க பசங்க வந்து எப்படியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் வந்து திருட்டுத்தனம்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மாட்டி அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 monthsக்கு அப்புறம் வந்து அந்த அக்செப்ட்னஸ் வாங்கி நான் உங்களுக்கு மேரேஜ். ஓகே, 2 பேரும் ட்வின்ஸ் வரல. ஸோ வந்து ஒரே மண்டபத்தில் 2 பேர் கல்யாணம். அந்த மாதிரி கல்யாணம் நடந்துன்னு இருக்குது. அங்கே வந்து லூனா வந்து அழுகுறாங்க. ஐயோ, என் பொண்ணு வந்து 2 பொண்ணுங்களாம் போயிடுவாங்க, வீடு அப்படியே வந்து வெறிச்சோடி காலியாக இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லைக் உட்காந்து அழுகுறாங்க. அப்போ வந்து ஜான் என்ன பண்ணுறாங்கன்னா, சரிடி நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஏஞ்சி போகிறாரு. அப்போது வந்து நம்ம லூனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைக் திரும்பி அழுகுறாங்க தனியாக வந்து உட்காந்து. அப்போது யாரோ வந்து அவங்களோட சீக்ஸை பிடிச்சி லைக் தோலில் சாய்க்க வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க லைக் சாய்ச்சிட்டு டக்குன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா லைக் லூனாவோட அப்பா, பக்கத்தில் வந்து அம்மா. பார்த்து கண் கலங்கி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அழுகுறாங்க. அம்மா அப்பா பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த மாதிரி லைக் குழந்த கல்யாணத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க 2 பேர் கல்யாணத்தில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கேருந்து வந்திருப்பாங்க. ஃபோன் பேசும்போது லைக் திட்டி தான் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே மாட்டி அம்மா அப்பா பார்க்கவே இல்லை, உடஞ்சி ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஒரு சைடு பொண்ணுங்க வந்து போகிறாங்க கல்யாணம் பண்ணி, ஒரு சைடு வந்து ஆனந்த கண்ணீர், 2ம் சேர்ந்து ஒரு ஆனந்த கண்ணியாக வந்து அவங்க அழுகுறாங்க. இது வந்து தூரத்தில் வந்து ஜானு ஜோயா அந்த மாதிரி லியாலாம் பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ். அப்படியே ஜோயா அண்ட் லியாவுக்கு அப்படியே கல்யாணம் முடியுது. அந்த சைடு அப்படியே பார்த்து நம்ம இன்னொரு சைடு அப்படியே காட்டணுன்னா ஒரு பொம்பளை வந்து அப்படி நடந்து வருது. ஓகே, எங்கன்னா காட்டுக்குள்ளே. ஓகே, நடந்து வந்து அங்கே வந்து அப்படியே நடந்து வந்து நிற்குது. அங்கே என்ன இருக்குன்னா அக்னியில் வந்து நெருப்பு வந்து பற்றிக்கிட்டு எரியுது. ஓகே, அது எரிஞ்சிக்கிட்டு அந்த உடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்மிர்க், கோவமான ஒரு சிரிப்பு ப்ளஸ் தெனாவெட்டான ஒரு சிரிப்பு. அந்த சிரிச்சுக்கிட்டே கையில் அப்படியே வந்து மொத்தம் 6 ஃபோட்டோ இருக்குது. ஓகே, அந்த 6 ஃபோட்டோ நம்ம கேர்ள்ஸோட ஃபோட்டோ தான், ஜோயாவை தவிர மொத்தம் 6 ஃபோட்டோ வச்சுக்கிட்டே என்ன பண்ணுதுன்னா, என்ன சொன்னீங்க, நான் ஜால்ராவா மெயின் வில்லியே நான் தாண்டி, அது உங்களுக்கு யாருக்கும் தெரிலல்ல. அப்படியே எதுவும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டீங்க. ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இனிமேல் தான் எல்லாம் ஸ்டார்ட்டே ஆகும். ஒன்றும் என்ன ஒன்றுவாக நான் பார்க்குற போகிறேன், ஒன்றுவாக கொல்ல போகிறேன், ஒன்றுவாக நான் அணுவிச்சு ஒன்று கொல்ல போகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இருந்துட்டு போங்க. யார்? நான் ஜால்ரா, அவள் மெயின். அங்கே அவள் தான் வந்து ஜால்ரா, நான் தான் இங்கே மெயின் வில்லியே. எப்படி ஒருத்தவங்களாம் நான் அப்படியே அணுவை வச்சு கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து நெருப்பில் வந்து லைக் 6 பேரோட கேர்ள்ஸோட ஃபோட்டோ போடுது. அப்படி இன்னொன்று ஃபோட்டோ எடுக்குது. பார்த்தா நான் ஜோயாவோட ஃபோட்டோ. சந்தோஷமாக இருக்கியா? இரு ரேவனே, சந்தோஷமாக இரு. கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை நான் அடையாமல் உன்னை கொல்லாமல் நான் நடுங்கவே மாட்டேன். அதுக்கு தடையாக இருக்கிற இவளை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவோட ஃபோட்டோ வந்து அது இப்படி பார்க்கும். பார்த்தா லூனாவோட ஃபோட்டோ வந்து ஒரு சைடை வந்து அப்படி பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா மெயினாக நம்ம லூனாவால் தான் வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிருக்கோம்ல. ஸோ அதை அப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு, நான் சும்மா விட மாட்டேன், உன் குழந்தை ரேவனை நான் வந்து அடையாமல் கொல்லாமல் விட மாட்டேன், அதுக்கு தடையாக இருக்கிற உன்னையை நான் சும்மா விட மாட்டேன் லூனா, சும்மா விட மாட்டேன். எல்லோரையும் ஒன்றுவாக நான் கொல்ல போகிறேன். எல்லாமே என்கிட்டேருந்து எல்லாம் பறிச்சிட்டிங்கல்ல, சந்தோஷமாக இருக்கீங்களா? இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்படி அனுபவிப்பீங்க. அப்போ வரைக்கும் என் ரத்தம் அடங்காது. என்னோட இருக்கிற சூனியக்காரியோட ஒரு ரத்தம் அடங்கவே அடங்காது.
பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டே இருக்கும் இந்த நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லூனாவையும் ஜோயாவையும் அப்படியே வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குது. அப்படியே ஜோயாவோட ஃபோட்டோ அப்படியே வந்து எரிக்குது. ப்ளஸ் அங்கே வந்து லூனாவோட ஃபோட்டோ எரிஞ்சிட்டே இருந்து அப்போது லாஸ்ட்டாக வந்து அந்த சூனியக்காரி சொல்லுது, லூனா உன்னை விடவே மாட்டேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்புறம் என்னோடய முதல் பொண்ணு இல்லையா, அவள் அதுக்கு மேலே காரணம். அவள் எல்லாமே ஸ்பாயில் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்கே ஜால்ரா அடித்த எல்லாருக்கும் காரணம். எல்லோரையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, அதுக்கு தடையாக இருக்கிற உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போது யாரோ ஒரு பர்சன் இரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறை ஏறி இரும்புவாங்கள்ல, யாரும் நினச்சா இரும்புவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இரும்புற சவுண்டு. அப்போ வந்து அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா கேட்குறா. எதுவும் இல்லை, லைக் இரும்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜான் தண்ணி குடிக்கிறாரு. உன்னை யாரும் நினைக்கிறாங்க போல லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. ஆமாம் நினைக்கிறேன், யார் நினைக்கிறான்னு தெரியல லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோகிராஃபர் வந்து ஓகே எல்லோரும் வந்து சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் வந்து சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தம்ஸ் அப் பண்ணி ஃபோட்டோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து உடனே இருக்கிற பேலன்ஸ் 5 கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கேன் மாதிரி காட்டுறாங்க. அது காட்டதே ஃபோட்டோகிராஃபர் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்க நிறுத்திட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. அப்போ ஏன் இவரை எடுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு சைடாக திரும்பி பார்த்தா 5 கேர்ள்ஸ், அதுதான் கேரோ, சனா, சோஃபி, சாரா, அப்புறம் ஜகா. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ப்ரெக்னென்சி வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெக்னென்சி ஸ்கேன் தான் வந்து காட்டியிருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ எல்லோரும் செம்ம ஷாக்கு. பாய்ஸ் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த சர்ப்ரைஸ் ஆனால் வந்து அந்த சர்ப்ரைஸை வந்து காட்டுனா வந்து சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி. அந்த 5 கேர்ள்ஸ் ப்ரெக்னென்ட் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கேன் காட்டுற மாதிரியும் எல்லோரும் வந்து பார்த்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகுது. ஸோ ஹாப்பி எண்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. மோஸ்ட்டாக மேபி வந்து பிடிக்குமான்னு தெரியல. கட்டாயம் வந்து ஹாப்பி எண்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டாங்க. ஹாப்பி எண்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த காட்டோட விட்டுடலாம், அவங்க பாதையை தேடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இவங்க வந்து குட்டையை கிளப்பி விட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து திங்க் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. லாஸ்ட்டு ஹாப்பி எண்டிங். அது எப்படி இருக்குன்னு தெரியலடா எனக்கு வந்து. ஏன்னா 1/2 அன் ஹவர் கூட இல்லை, 20 மினிட்ஸ் ஆர் அந்த மாதிரி தான் வந்து நான் இது யோசிச்சிருப்பேன். டக்கு வந்து வாய்க்கு என்ன வருதோ அது டக்குன்னு யோசிச்சது தான். அந்த அந்த ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு அங்கேருந்து வந்து நினச்ச ஒரு இது தான். பிடிக்குமான்னு தெரியல. பிடிச்சவங்க வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. ஆக்சுவலி இட்ஸ் மை ஃபால்ட், ரொம்ப டிலே பண்ணிட்டேன். அதை நான் வியூஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப தப்பு. இனிமேல் வந்து நல்ல வீடியோஸ் வரும், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? என்னால் ஆக்சுவலி இந்த ஹாரர் நான் வந்து 2 டேஸில் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ நினச்சேன் ஓகே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுது, ஆனால் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கடா. ஓகே, மேபி வந்து இன்றைக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டரை முடிஞ்சிருச்சு. யாராச்சும் வந்து கேட்டிங்க உங்கள் மூக்கே உடைப்பேன் வந்து கேட்டிங்கன்னா ஹாரர்னு. இப்போ என்னால் முடியல. அப்புறம் வந்து சீசன் 2க்காக ஹிண்ட் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அது வரும், செமஸ்டருக்கு அப்புறம் வரும். ஓகே, செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து அது 1 ஷாட்டாக முடிப்பேனா, 2 ஷாட்டாக முடிப்பேனா, 3 ஷாட்டாக முடிப்பேன்னு தெரியல. கண்டிப்பாக 2 ஷாட்டாக முடித்து வந்து ஒளிஞ்சி விட்டுருன்னு நினைக்கிறேன். 3 ஷாட்டெலாம் கொண்டு வர மாட்டேன், பார்க்கலாம். ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு உங்கள் சாரை விட பிடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.